ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், அகௌரம் சார் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். The reason I'm on this stage today is only one man. அது my dearest friend அஸ்வத் மாரிமுத்து. அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது சொல்ல முடியாது எவ்வளோன்னு, அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. பட் ஹீஸ் பின் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒன்று பெருமையாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இந்த கதையை எனக்கு நரேட் பண்ணார், ஒரு ஃப்ரெண்டாக பண்ணார். அங்கேயே நான் அந்த கதையை கேட்டு தெரிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபுல் ப்ராடக்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட்டு மியூசிக்கில் தான் பார்ப்போம்ல, ஃபுல் எடிட் முடிச்சு பார்ப்போம். அது பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் ரொம்ப பேச மாட்டேன் ஏதோ படத்தை பற்றி, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இந்த படத்துக்கு எல்லா மிஷ்கின் சாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி என்ன சார் இப்படிலாம் பிரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ½ அன் ஹவர் அவர்கிட்ட பேசுகிறேன், அஸ்வத்தை ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இட் ரியலி மூவ் மீ ஆக்சுவலி. எனக்கு நான் ரொம்ப படம் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலி. நம்ம மியூசிக்லேயே அந்த ஒரு ஜோனில் இருப்போம். பட் இந்த படம் என்னோட டீம் ஃபுல்லாக பார்ப்போம். ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு ஸ்டூடியோவில் பார்க்கும்போது எல்லாம் யங் பாய்ஸ் தான். ஸோ பார்க்கும்போது எல்லாம் யூஸ்வலி சீன்னா ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கப் சுப்புன்னு பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணி ஒரு மாதிரி அந்த நைட் ஞாபகம் இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அந்த படம் பார்த்து, ரொம்ப ஹாப்பியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ ஃபார் மீ, எனக்கு ரொம்ப பர்சனலாக வெரி பிளஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். பிகாஸ் பர்சனலாக என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தமிழ் ஃபிலிம்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அது நான் சும்மா ஹைப்லாம் ஏற்றல, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படம் இது. அண்ட் த மாரல்ஸ், த கைண்ட் ஆஃப் டெப்த் இந்த கேரக்டர்ஸ் சொல்றது வந்து ரொம்ப கம்மி இப்போ பார்க்கறது. ஸோ ஐ எம் பர்சனலி ஒரு பிடிச்ச படத்தில் நம்ம வேலை செய்யும் போது வி கிவ் our 200% பெஸ்ட். ஸோ we have all given that. So I hope it translates on screen for you guys. நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஃபீல் ஆகும் நம்புகிறேன். அகெயின் எல்லாம் ரொம்ப நன்றி ஃபார் த சாங்ஸுக்கு ரெசெப்ஷன். ஃபர்ஸ்ட் சாங்லேருந்து ரைஸ் ஆஃப் டிராகன், ஏண்டி விட்டு போன, வழித்துணையே, அவ்வளோ லவ் காட்டியிருக்கீங்க நீங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். நிறைய பேருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு அகெயின் ஆல் த சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் விக்னேஷ்வன் ப்ரோ, கோசேஷா, ஆல் த சிங்கர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அவ்வளோ கோஆப்ரேஷன் ஃப்ரம் ஆல் த சிங்கர்ஸ். அனிருத் பாடியிருக்காரு, சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு, எஸ்டிஆர் சார் பாடியிருக்காரு. இன்னும் ரிவீல் பண்ணலாமா தெரியல, பண்ணலாமா? பிரதீப் குமார் பாடியிருக்காரு, யுவன் சார் பாடியிருக்காரு. ஸோ அவ்வளோ வந்து இட்ஸ் பீன் லைக் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி ஆல்பமாவும் சரி. பிகாஸ் இது வந்து சிங்கிளாக விடக்கூடாதுன்னு ஒரு இது, அஸ் இன் லைக் ஒரு சாங் நல்லா பண்ணும், அதுவே படத்தை காப்பாற்றும், அந்த மாதிரி பண்ணாம ஃபார் அஸ்வத், பிகாஸ் த ஃபிலிம் அவ்வளோ ரைட்டிங்ல அவ்வளோ ஸ்ட்ராங்னால லெட்ஸ் டூ ஒரு நல்ல ஆல்பமா பண்ணலாம். அண்ட் மெயின்லி அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அஸ்வத். ஹிஸ் ரைட்டிங் ஒரு சாங் சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆல்பம் நல்லா வந்திருக்குன்னா அஸ்வத் தான் வந்து அது காரணம். ஸோ தேங்க்யூ அஸ்வத். அண்ட் அகெயின் ஃபுல் காஸ்ட் வந்து பயங்கரமான காஸ்ட், ரொம்ப பேச விரும்பல. பட் மிஷ்கின் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், கௌதம் மேனன் சார், விஜய் சித்து, ஹர்ஷத் கான் எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் பார்க்கும்போது, ஸ்டுடியோவில் பார்க்கும்போது. ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல்சோ திங்க் மியூசிக், த லேபிள், மியூசிக் லேபிள், திங்க் மியூசிக், சந்தோஷ் சார், மகேஷ், Mani, all of them, for the support, for the songs and all that. So again, Dragon 21st வருது, கண்டிப்பா பாருங்க. அஸ்வத்தோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். நீங்க வந்து he is given a complete entertainer and emotions எல்லாமே இருக்கும். அண்ட் மெயின்லி நான் சொல்லியே ஆகணும், பிரதீப் ப்ரோ பத்தி. ரொம்ப சைலண்டா இருப்பாரு. சாங்ஸ்ல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், all that when we three of us jam together. வெரி சூப்பரான லிரிசிஸ்டும் சொல்லலாம். ஹிஸ் ஐடியாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து மெயினாக ஒன்று சொல்லணும், இந்த படத்தை செகண்ட் ஹாஃப்ல பார்த்து ஒரு சீன் வந்து நாங்கள் ஆப்வியஸ்லி மியூசிக் டைரக்டர்னால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 டைம்ஸ் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். 200 டைம்ஸ் பார்ப்போம். அந்த 200 டைம்ஸ்ல ஒரு சில சீன்ஸ் இருக்கு பிரதீப் ப்ரோட, சத்தியமாக சொல்கிறேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு மாதிரி ஃபுல் எவ்ரி சிங்கிள் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு எனக்கு பர்சனலாக. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட் யூ வில் விட்னஸ் a real performer from Pradeep in this film. So thank you Pradeep bro for all the support.
Very happy again to be a part of this. So thank you all. Thank you so much. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச ஒரு வேலையை ஆத்மார்த்தமா செஞ்ச ஒரு விஷயத்தை இவ்வளவு பெரிய மேடையில் அவ்வளவு சந்தோஷமா சொல்றதுன்றது ஒரு சுகம், ஒரு வரம். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவரோ என்ஜாய் பண்ணி நீங்க சொல்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் 3 மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த படத்துல பாடியிருக்காங்க உங்களுக்கு. அதையும் தாண்டி நிறைய சூப்பரான பாடல்கள் வந்து ரசிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னன்னா எஸ்டிஆர் சார் இந்த பாட்டை பாடணும், அப்படி லவ்ல பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பாட்டு அப்படின்னு டிசைட் பண்ணிதான் நீங்களா இல்ல இயக்குனரா? ஸோ மெயினாக வந்து லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கு படத்தில். பண்ணும்போது வந்து அப்படியே கம்போஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக லைன்லாம் அமைஞ்சிடுச்சு. சேஷா வந்து ஏண்டி விட்டு போனோம், எல்லாமே ஷேப் ஆயிடுச்சு. ஸோ லிரிக்கலாக வரும்போது இந்த பாட்டு மச்சான் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, உனக்கும் அந்த வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியுது நீ யாரும் சொல்ற அப்படின்னு. அவர் பாடினா எப்படி இருக்கும் சும்மா யோசிப்பார். சும்மா ரேண்டமா பேசும்போது அப்படி சொன்னது. அவெல்லாம் பாடுவாரா நமக்கு, பாப்போம் லெட்ஸ் சி அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட்லி எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். அண்ட் அவர் வந்து ரொம்ப பிடிச்சது அவருக்கு பாட்டு பர்சனலா. அண்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல அவ்வளோ பேசினார் பாட்டு பத்தி. அவ்வளோ சூப்பரா பாடினாருங்க. பிச் பர்ஃபெக்ஷன்னா அந்த மாதிரி கிடையாது, பயங்கரமான பிச் பர்ஃபெக்ஷன். ஃபீல் அப்படி ஃபீல் ஆச்சு. இன்கிரெடிபிள் vocalist and very happy that he was part of the song. அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க. சோ கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணும்போது பயங்கரமான ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அவர் வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்லும் போது அவரோட கம்போஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த அந்த இடம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பயங்கரமா இருக்கும். பேசிக்கலி என்னன்னா மோதன டைரக்டர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன், லிட்டரலி யூ கேன் பி யுவர் செல்ஃப். கிரியேஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் நம்ம உள்ளேருந்து மனசுலேருந்து பண்ணுவோம்ல, ஐயோ இதை பிடிக்குமா இருக்கு பிடிக்காத, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே அனுப்பிட வேண்டியது. He also listens to it and he knows where it's coming from. நான் வந்து கொடுத்தா பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன்னு அவருக்கும் தெரியும். ஸோ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு he knows all that. So it's like literally working with a very good friend. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நம்ம போயிட்டு we went to ஊட்டி, நிறைய கம்போசிங்லாம் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் சாங் ஏண்டி விட்டு போனால் ஆக்சுவலாக அங்கே தான் பண்ணுது. நிறைய டியூன்ஸ்லாம் பண்ணி அதுக்கு ஆப்ஷன்ஸு. ஸோ we keep traveling a lot, we keep sending tunes. அவருக்கு பிடிக்கும், அது சொல்லுவார், இன்புட்ஸ். இட்ஸ் a very organic process. It's a very fun. இது வேலை மாதிரி இருக்காதுங்க, அவ்வளவுதான். ஜாலியா ஒரு ஃப்ரெண்டோட படம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். தேங்க்யூ so much. மீண்டும் ஒரு முறை எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தியேட்டர்ல இருந்து வெயிட்டிங்.